சும்மா ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக தான் இது. சரி நான் போட்டு செம்மையா இருக்கு பட்டு மூவ் ஆகுறது அங்கே பாரு பட்டு. ஒருத்தவங்களுக்கும் ஒரு சாக்லேட் பார் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. வாங்கிட்டீங்களா? போமா? டியர் மை டியர்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆக்சுவலாக இது எனக்கே சர்ப்ரைஸ் தான். சர்ப்ரைஸாக ஒரு இடத்துக்கு மெர்வின் கூப்பிட்டு போகிறான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக எங்கே போயிட்டுருக்கோம்னா, நேற்று மெர்வின் பர்த்டேக்கு முத்துமலை முருகர் கோயிலுக்கு போயிருந்தோம். அங்கேருந்து எங்காவது போகலாம், ஏன்னா 2 days லீவ் இருக்குது, எங்கன்னா போயிட்டு வரலாம் அப்படின்னு மெர்வின் சொல்லிகிட்டே இருந்தான். எங்கே போகலான்னு என்ன கேட்டுகிட்டே இருந்தான். நம்ம ஊட்டி போகலாமா, கன்னியாகுமரி போகலாமா, இல்லை எங்கேயோ சொன்னானே அங்கே போகலாமா, ராமேஸ்வரம் தான் ஃபஸ்ட்டு பிளானில். ஃபஸ்ட்டு அப்படி தான் சொன்னான், ராமேஸ்வரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன யோசிச்சான்னு தெரியல. அதுக்கப்புறம் ஊட்டி போகலாமா, அதுக்கப்புறம் கன்னியாகுமரி போகலாமான்னு கேட்டுகிட்டே இருந்தான். சரி, ஆல்ரெடி நாங்கள் கன்னியாகுமரி ஒரு டைம் போயிட்டு வந்துட்டோம். சரி இப்போ நம்ம ஊட்டி போகலாம் அப்படி சொல்லிட்டு சொன்னான். ஆக்சுவலாக அதையுமே எங்கே சொன்னேன்னா, இப்போ நம்ம கிளம்பலாம், எங்காவது போகலான்னு தான் சொல்லிட்டு இருந்தோம். ரொம்ப தூரம் வந்ததுக்கப்புறம் எங்கே தான் போகிறோம்னு சொல்லு அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் இந்த 3 ஆப்ஷன் கொடுத்து இங்கே எங்காவது போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதுக்கப்புறம் இப்போ ஊட்டியும் டிசைட் பண்ணி ஊட்டிக்கு போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம என்ட்ரு ஆகிட்டோம், மேலே ஏறுறதுக்கு என்ட்ரு ஆயாச்சு. ஒரு 2 ஹேர்பின் பெண்டை தாண்டிட்டோம்னு நினைக்கிறேன். 2 ஹேர்பின் பெண்டு தாண்டி இப்போதான் கொஞ்ச நேரம் ஆச்சு, அதுக்குள்ளே அடுத்து வந்துடுச்சு. சிலதெல்லாம் சில ஸ்டேஷன்லாம் போகும்போது இந்த ஹேர்பின் பெண்ட்ஸ்லாம் ரொம்ப தூரமாக இருக்க மாதிரி இருக்கும். இங்கே கொஞ்சம் கிட்டவே வர மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதே மாதிரி இது வரைக்கும் நாங்கள் போன ஹில் ஸ்டேஷன் எல்லாமே நல்லா காலையிலேயே ஏர்லி மார்னிங் டைம்லேயே போயிடுவோம். அட்லீஸ்ட் ஒரு 6-7 o'clock அந்த மாதிரி போவோம். அதனால நல்ல பனியாக இருக்கும். இப்போ டைம் 9 o'clock ஆயிடுச்சு. அதனால வெயிலாக இருக்கா இல்லை இங்கே எப்போதுமே இப்படி தான் இருக்குமான்னு எனக்கு தெரியல. சில ஹில் ஸ்டேஷன்லாம் ஒரு 10 மணி வரைக்குமே அந்த பனி இருக்க மாதிரி நான் பார்த்த வரைக்கும் எனக்கு அப்படி ஃபீல் ஆகிருக்கு. இப்போ நல்ல வெயிலாக இருக்குது. அந்த மலைக்கிட்ட பார்க்கும்போது தான் பனி இருக்க மாதிரி தெரியுது. இங்கே ரோடெலாம் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது. நம்ம ஊர் சைட்லாம் இருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. சைட்லலாம் மட்டும் கொஞ்சம் பனி தெரியுது. பார்க்கலாம் மேலே எப்படி இருக்குன்னு தெரியல. மேலே போயிட்டு நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்க, இப்படி தான் இருக்குது. வெயிலும் நல்ல பயங்கரமாக இருக்குது. அதே மாதிரி தூரமாக பார்க்கும்போது பனி கொஞ்சம் தெரிகிற மாதிரி ஃபீல் ஆகுது. இதில் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். சீனரி நல்லா இருக்கு. பட்டோஸ், நீங்கள் ஆல்ரெடி ஊட்டி வந்திருக்க தானே? பைக்கில் வந்தேன் நானே. பைக்கில் தான் வந்தீங்க. அப்போ இந்த மாதிரி சீசனில் வந்தீங்களா இல்லை? சீசனில் தான் வந்தேன். நான் அதை கேட்கல. எந்த மந்த் நீங்க வரும்போது அப்போ கூட இப்படிதான் வெயிலா இருந்துச்சான்னு கேட்கல. இல்ல நான் இப்போ வெயில் இங்க தெரியாதுடா. இங்க உங்களுக்கு தெரியறது இங்க ஏறதுனால ஸ்டார்டிங் டைம்ன்றதுனால இங்க மட்டும் வெயில் தான் இருக்க மாதிரி இருக்கு. மேல போக போக உங்களுக்கு சில்னஸ் ஃபீல் ஆகும். அங்க எனக்கு ஏசி போடாத, விண்டோ க்ளோஸ் பண்ணு, மஃப்ளர் கொடுங்க, இதெல்லாம் கேட்டீங்கன்னா அப்போ மூக்கிலே குத்துவேன். உங்களுக்கு வெயில் அடிக்குதுன்னீங்கன்னா மேல சில்னஸ் ஃபீல் ஆகும், குளிர் இருக்கும். அப்படி எனக்கு ஒன்றும் தெரியலையே. மேல வரைக்கும் வெயில் இருக்க மாதிரி தான் இருக்கு. சரி, ஓகே. இப்போ நம்ம குன்னூர் கிராஸ் பண்ணியாச்சு. ஆனால் மெர்வின் சொன்ன மாதிரி மேலே போனால் சில்னஸ் ஃபீல் ஆகும் அப்படின்னு சொன்னான். ஆனால் இங்கே தாண்டியும் எனக்கு எந்த சில்னஸும் பெருசாக ஃபீல் ஆகலை. சென்னையில் இருக்கும்போதே ஃபேன் போட்டால் இது ஓவராக குளிருது அப்படின்னு சொல்லுவேன். பட் எனக்கு இங்கே குளிர் ஃபீல் ஆகலை. மெர்வின் ஏசி இல்லாமல் அங்கே இருக்கவே மாட்டான். அவனுக்கு இங்கே சில்னஸ் ஃபீல் ஆகுதான். தெரியல என்ன லாஜிக்னு. நிஜமான குளிர் தான் எனக்கு தெரியல. ஒருவேளை என் உடம்பு எதுவும் ஃபால்ட் ஆயிடுச்சோ. இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கணும். மட்டும் வாழ்க்கை கஷ்டமா இருக்கும். புரியல. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், வாழ்க்கை வாழ்றதுக்கு கஷ்டமா இருக்கும். நம்மளால அடாப்ட் ஆக முடியாது. எங்கே பிறந்திருந்தோம்னா அடாப்ட் ஆயிருக்கும்ல. அது அவங்களோட லைஃப் ஸ்டைலு. அதான் சொல்றேன். இப்போ நம்ம குன்னூர் தாண்டி மேலே ஊட்டி கிட்ட வந்தாச்சு. சும்மா இந்த பிளேஸ் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, இங்கே ஃபோட்டோ எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு நிற்போம். இப்போ எனக்கு கொஞ்சம் லைட்டாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருக்கு. பார்க்கலாம் மேலே போயிட்டு எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம ஊட்டிக்கு ஆக்சுவலாக வந்தாச்சு. எங்கே இருக்கோம்னா பொட்டானிக்கல் கார்டன் வாசலில் தான் இருக்கும். ஒரே டிக்கெட் எடுக்க நின்றுட்டுருக்கோம். இப்போவே 11 o'clock ஆயிடுச்சு. பார்க்கலாம். பொட்டானிக்கல் கார்டன் என்டர் ஆயாச்சு. செம்மையாக இருக்குது வியூவு. ஊட்டி எஃபெக்ட் கொஞ்சம் லைட்டாக காட்ட ஆரம்பிச்சிச்சு.
வீடியோவில் ஃபோட்டோவில் சென்ட் பண்ணுறேன். போலாமே டோர்க்கே. இந்த பூ பார்த்தா ரோஸ் மாதிரியே இருக்கு, ஆனா இது ரோஸ் இல்லை. இந்த பூக்கு பேரும் எனக்கு தெரியல என்ன பேருன்னு. அப்புறம் இங்க யாருக்காவது தெரிஞ்சுன்னா சொல்லுங்க, யாருக்கும் தெரியுமான்னு எனக்கு தெரியல. பட் செம்மையா இருக்கு. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியல, இதுக்கு அலௌடான்னு தெரியல, போய் பார்க்கலாம் உள்ள. இங்கே பாருங்க, இங்கே இருக்க பிளான்ட்ஸ்லாம் வந்து சேலுக்கு தான் வச்சுருக்காங்க. ப்ரைஸும் கொஞ்சம் ரீசனபிளாக தான் இருக்குது. இந்த செடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் இது எவ்வளோன்னு தெரியல, விசாரிச்சுட்டு இது ஓகேவான ப்ரைஸாக இருந்தால் வீட்டுக்கு தூக்கிட்டு போயிட வேண்டியதுதான். நல்லா இருக்கா? வாங்கிட்டு போகலாமா? இந்த செடி பாரு, சூப்பரா இருக்கு. டால் மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. ஆமாண்டா, பொம்மை மாதிரியே இருக்கு பார்க்க. இத பாருங்க, இதுவும் பாருங்க, இதுவும் பாருங்க, செமையா இருக்குல்ல. இது பாருங்க, இது வந்து இலை மாதிரி இருக்கு, ஆனா இது செடி. இது ஆமா, இது பூவா இலையானே இப்ப எனக்கு தெரியல. இதுக்குள்ளேயே கிரேப் ஜூஸ் விற்கிறாங்க. 10 rupees தான் ஒரு கிளாஸ். நல்லா இருக்கா டூஸ்? எனக்கு கொஞ்சம் தாங்க, நான் குடிச்சிட்டு நல்லா இருந்தா நான் குடிச்சுக்கிறேன். செம்மையா இருக்கு, ஒரு மாதிரி டச்சிங்கா இருக்கு, நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. இந்தியாவோட மேப் அதுல எங்கெல்லாம் என்னென்ன விளையுது அப்படின்னு சூப்பரா இருக்கு. இன்னையும் சும்மா ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக செடிலாம் போட்டு வச்சிருக்காங்க. நல்லா இருக்கா? பொட்டானிக்கல் கார்டன்லேருந்து வெளில வந்து 1/2 hour ஆயிடுச்சு. இப்போ தொட்டபெட்டா நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். எவ்வளோ பெரிய கியூடா, தொட்டபெட்டாக்கு போகிறதுக்கு எவ்வளோ பெரிய கியூடாடி. 1 kilometer தான் நின்றுட்டு வருதுடா. நமக்கு முன்னாடி எவ்வளோ கார் இருக்கும் போட்டு? அது இருக்கும் ஒரு 500+. 500+ஆ? ஆமாங்க, மேலே வரைக்கும் நிற்குதுங்க. நமக்கு பின்னாடியே 100 கார் இருக்கும் போலவே. செம்மையாக இருக்குல்ல டூஸ்? அப்படியே இந்த சைடு கம்மியா? இதுக்கும் இதுக்குமே எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு பாரு. அது நல்லா மூவ் ஆகுறதுல நல்லா தெரியுது. சரி, அப்படியே ஃபுல்லாக பிளாக்காக ஒயிட்டாக இருக்குது. வீடியோவில் பார்க்க பிளாக்காக இருக்கா? இந்த சைடு செம்மையாக இருக்கு, செம்மையாக இருக்கு பட்டு. மூவ் ஆகுறது அங்கே பாரு பட்டு. வீடியோவில் பார்க்குறது நேரில் பாரு, சூப்பராக இருக்கு, வேற மாதிரி இருக்கு. இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தொட்டபெட்டால இருக்கோம். இங்கே மேலே விட ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 45 minutesக்கு மேலே டிராஃபிக். 45 minutes மீதிலாம் வலிக்குது. நான் கொஞ்சம் தூங்கிட்டேன் வர வழியில். ஏன்னா செம்ம டிராஃபிக்கு, ரொம்ப நேரம் நின்றுட்டு ஒரே இடத்துல 1 hour அந்த கேப்பில் கரெக்டாக டைம். இப்போவே 3 o'clock ஆயிடுச்சு. செம ஒர்த்து, வெயிட் பண்ணி மேலே வந்துருக்கு. செம சூப்பராக இருக்குது. வீடியோவில் தெரியுதா இந்த லீவை எல்லாரும் யூட்டிலைஸ் பண்ணி எல்லாரும் இங்கே வந்துட்டாங்க போல. செம்ம கூட்டமாக இருக்குது. சொல்லுவாங்கள்ல, கால் வைக்க கூட இடம் இல்லை. அந்த மாதிரி ரொம்ப கச்ச ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்குது. வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். கிளைமேட் வந்து வந்தியான கிளைமேட். பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு எங்கே போகணும்? ரோஸ் கார்டன் போகணும்னு நினைக்கிறேன். போய் சாப்பிட்டு, ஆமாம் சாப்பிட்டு காலையில் சாப்பிடுவே இல்லை. போய் சாப்பிட்டு ரோஸ் கார்டன் போயிட்டு அதுக்கப்புறம் வேற எங்கேயும் முடியும் போயிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் எங்கே போகணும்னு எடுத்து பார்க்கலாம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு வந்துருக்கோம். இல்லை என்ட்ரு ஆக போகிறோம். கையில் எல்லாருக்கும் இந்த மாதிரி கேங்காக வரவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் போட்டு உள்ள அனுப்பிச்சி விடுறாங்க. இங்கேருந்து சாக்லேட்டு செய்கிற ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. சாக்லேட் ஃபேக்ட்ரிக்குள்ளே வர்றதுக்கு ஈச் பர்சனுக்கு பார்த்திங்கன்னா 30 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த என்ட்ரி டிக்கெட்டை வந்து எக்ஸிட்டில் கொடுத்தோன்னா இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கும் ஒரு சாக்லேட் பார் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இதுலேருந்து எக்ஸிட் ஆனோன்னா அடுத்தது டீ ஃபேக்ட்ரிக்கு போகிற வழி வந்துடுது. அடுத்து இப்போ நம்ம டீ ஃபேக்ட்ரிக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். இங்கே பார்த்திங்கன்னா 10 rupees ஈச். இப்போ நம்ம டீ ஃபேக்ட்ரிக்குள்ளே என்ட்ரி ஆகிடும். சவுண்டு கேட்க நினைக்கிறேன்.
மிக்சடே வாங்கிக்கலாம். ஒன்று வாங்கிக்கலாம். ஒரு 3 பாக்ஸ் வாங்கிக்கலாம். ஒரு வழியாக வாங்கிட்டீங்களா? போமா. இதை பார்த்தா தான் எனக்கு ஒரு டூரிஸ்ட் பிளேஸுக்கு வந்த ஃபீலிங் கிடைக்குது. அவ்வளோதான் டிஎஸ். இன்னைக்கிட்டே ஓவர். இன்னைக்கு நம்ம ஊட்டியில் என்னெல்லாம் பார்த்தோம்னா தொட்டப்பேட்டா போனோம், அப்புறம் முன்னாடி கடல் போனோம், ரோஸ் கடல் போனோம். நாங்கள் 6:30 போச்சு. நாங்கள் அங்கே வந்து சேர்ந்தே 6:30 ஆகிடுச்சு. ஸோ அதனால் அங்கே போயிட்டு கேட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு செம பசி. ஏன்னா 6:30 ஆகிடுச்சு. நான் ஒன்றும் காலையில் சாப்பிடுவேன். பக்கத்தில் டிராஃபிக் அதிகம், அதனால் எங்கேயுமே பண்ண முடியல. நீங்கள் டிராஃபிக் அதிகம், அதனால் எங்கேயுமே கரெக்ட் டைமுக்கு போக முடியும். ஒரு இடத்துல அவ்வளோ முடியல. மோசமான பசிக்குது. சரி சாப்பிட்டு கட்டூசி எனக்கு மட்டும் பிரியாணியா? உங்களுக்குலாம் ஃப்ரைட் ரைஸா? அவ்வளோதான் டிஎஸ். இன்னைக்கு டே ஊட்டியில் செம்மையாக போச்சு. ஒரு சில பிளேசஸ் தான் எங்களால் கவர் பண்ண முடிஞ்சிச்சு. எல்லா பிளேசஸ்க்கும் போக முடியல. இருந்தாலுமே டே ஒரு மாதிரி நல்லா ஃபுல்ஃபில்டாக ஜாலியாக போச்சு. நாங்கள் அங்கேருந்து ரிட்டன் கிளம்பும்போது லைட்டாக ஒரு மாதிரி ட்ரிஸ்லிங்காக இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு பயங்கரமாக. அப்படியே ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டோம். இப்போ வந்து டைம் வந்து 11:30 ஆயிடுச்சு. தூங்க வேண்டியதுதான். நாளைக்கு ஊருக்கு கிளம்பிடுவோம்னு நினைக்கிறேன். கன்ஃபார்மாக தெரியல. இல்லை வேறு எதுவும் மெர்வின் பிளான் வச்சுருக்கானா, வேறு எங்கேயும் சுற்றுறதுக்கு ஐடியா வச்சுருக்கானா எனக்கு தெரியல. இந்த விளாக் அவ்வளோதான். இதோட முடிச்சுக்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். டாடாஸ்.